இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 20, 2025 20/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி மதியம் 2 மணி வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மாலை 6:36 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக மாலை 6:36 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது ஆஃப்டர் 6:36 PM மேலே தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் பண பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:36 வரை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதன் பிறகு புதன் சந்திரன் சேர்க்கை. அதுவரைக்கும் புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம். அதன் பிறகு புதன் சந்திரன் சேர்க்கை, ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தந்தையாகும் அல்லது தாயாகும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. வருமானம் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மொத்தத்தில் உறவுகளால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன் பிறந்தோருடன் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க. தாய் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் அல்லது மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெருத்த வருமானம், லாபம் ஏற்படும். மிதுன ராசி. ராசியில குரு, சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். 2 ஒன்றுக்குடைய அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் உத்தியோக மேன்மை ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களிடம் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையிலையும் பிரச்சனை, அலைச்சல். வேலையிலையும் அலைச்சல் மட்டும் இல்லைங்க, வீட்டு சம்பந்தமாக அலைச்சல். அம்மா அப்பா உறவு, இப்படி எல்லாத்துக்காகவும் அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க. உங்கள் காரியத்தில் தடை ஏற்படாது, அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கோ குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் குரு, சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது சக பணியாளர்களின் விஷயத்தில் உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை, எமோஷனல் சிந்தனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் குடும்ப எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அடங்கி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் எதிர்பாராத வண்ணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். இந்த விரயங்கள் சந்தோஷத்தை தரும். அதனால் செலவுகளை பற்றி கவலைப்படாதீங்க. இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சிம்ம ராசி. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் குழந்தைகள் மூலமாக ஒரு பெருத்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தாரால் சப்போர்ட்டிவ்னஸ் கிடைக்கும். அதே சமயம் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தோடு செயல்படுறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 11-12 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு முயற்சி எடுத்தால் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடத்தை 5 கிரகங்களின் பார்வை இருக்குது. அதாவது சந்திரன், குரு, சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சனியின் வக்கர பார்வை இருக்குது. செவ்வாயின் பார்வை இருக்குது. 5 கிரகங்களின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுந்துவீங்க. அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். அதாவது செலவுகள் காரணமாக எந்த செலவு இருக்காது. செலவை பண்ணணுங்கிறதுக்காக செலவு பண்ண மாட்டீங்க. ஆனால் தேவையில்லாத சில செலவுகளில் ஈடுபடுவீர்கள். அதுக்கு அடுத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆதாயம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் செய்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானத்துக்கு மாலை 6 மணிக்கு மேலே வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் இன்று நாள் முழுவதும் அமோக பலன்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் இன்னைக்கு சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். குழந்தைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அலுவலக ரீதியான அலைச்சல் ஏற்படும். தந்தைக்காக அலைச்சல் ஏற்படும். தந்தையை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இன்னைக்கு கேட்டு நடந்தீங்கன்னா ரொம்ப அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகள் வார்த்தைகளாக விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தையை விடாதீங்க. உங்களுடைய ரகசியம் காப்பதில் இன்று சங்கடம் ஏற்படும். ஆனால் ரகசியத்தை சொல்லாமல் இருக்க மாட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் உளருவீங்க. அதனால உங்களுடைய வீக்னஸ் ரகசியம் காக்காமல் இருப்பது தான். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
அலுவலக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் குடும்பத்தாருக்கு நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவம் ஏற்பட்டாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால குடும்பத்தாரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதை நிமித்தமாக பேசுவது நல்லது. பேச்சுக்களை குறைப்பது நல்லது. எதிரிகளுக்கு பலம் சேர்க்கும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில சந்திரன் குரு சுக்கிரன் சேர்க்கை வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். யார் உங்களுக்கு சேம் பாலினம், அதாவது நீங்க ஆணாக இருந்தால் ஆணால் ஏற்பட்ட பிரச்சனையோ, நீங்க பெண்ணாக இருந்தால் ஒரு பெண்ணினால் ஏற்பட்ட பிரச்சனையோ இன்னைக்கு சுமூகமா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். செல்வாக்கு, பதவி சார்ந்த செல்வாக்கு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சொத்தை வித்தாவது இன்னொரு சொத்து வாங்குவீங்க. சொத்து விற்கிறதுல இருந்த தடுமாற்றம் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த சந்தோஷமான நேரத்தில் தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா குழந்தைகள்கிட்டயோ இல்லை உடன்பிறப்புகள் அண்ணா அக்கா தம்பி தங்கைகிட்ட கோவப்பட்டு பேசுவீங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தனுசு ராசி, இன்று மாலை 6:36 வரை சந்திரன் சப்தமஸ்தானத்தில் குருவோடு அணைஞ்சிருக்காரு. நல்ல நண்பர்களின் அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். இன்ஃபேக்ட் அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். இரவு 6:36 மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அறிவுபூர்வமாக பேசினா இமோஷனல் இம்பேலன்ஸ் சாதகமாக மாறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனசுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை மாலை 6 மேலே பேசுறதை குறைச்சிக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பதட்டமான சூழ்நிலை இருக்கு. சில பேர்த்துக்கு உடம்பு படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பையும் கவனிச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நிதானமாக செயல்படுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் அதிகரிக்கும். உறவுகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் மனசுல விரக்தி மனப்பான்மை இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மகர ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. உங்களுக்கு யார் குற்றப்பெயர் சுமத்துறாங்களோ, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். எதிரிகள் பலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. ஆக்சுவலாக எதிரிகள் பலம் பெற்றால் உங்களுக்கு பாதகமாக இருக்கணும். ஆனால் இப்போ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள். மனசுக்கு பிடிச்சவங்களால சில உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி பங்காளிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால கடன் அடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனால் உங்களுடைய வியாபாரத்தில் அதீத செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. கும்ப ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறது அமோக பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பலமான செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக பதவி உயர்வு, தொழில் ரீதியாக ப்ரமோஷன், தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவங்க கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. என்ன சில பேர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு விரக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது செல்வாக்குன்னா உடனே உங்களுக்கு பதவி புகழ் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மதிப்பு மரியாதை உயரும். உடன்பிறப்புகள் மத்தியில் இருந்த அவச்சொல் விலகும். மீன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் சந்திரன். புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் நிலத்தை வாங்கி விற்கிறவராக இருந்தால் இன்னைக்கு வருமானம் அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தவறான குற்றச்சாட்டுகளை தவிடுபொடியாக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் தேவையற்ற மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களை எகத்தாளமாக பேசுறது, கிண்டல் கேலி பேசுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கோபத்துக்கு நீங்கள் தான் காரணம். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமாக சிந்தனை செயல்பட்டு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். புதிய தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.